என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். அந்த வரிசையிலே கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்தின் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் உபத்திரவம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த உபத்திரவங்களில் நான் சந்தோஷம் அடைகிறேன். நம்ம ஏற்கனவே உபத்திரவத்தில் சந்தோஷம் என்ற தலைப்பில் நம்ம தியானித்தோம். இன்னைக்கு இந்த உபத்திரவத்தில் கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருடைய சரீரமாகிய சபைக்காக கிறிஸ்துவின் உபத்திரவத்தை நான் என் வாழ்க்கையில நான் சந்திக்கிறேன், நான் அதை சுமக்கிறேன், அது என்னுடைய வாழ்க்கையில அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் உபத்திரவம் பாடு எனக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நான் முதல் நாள்ல சொன்னேன், உபத்திரவப்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற உபத்திரவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த உபத்திரவம் எதுவுமே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் செய்த தவறு நிமித்தமாய் வருகிற உபத்திரவம் இணையாது, சேராது, சேர்க்கவும் கூடாது. எந்த உபத்திரவமும் நான் உபத்திரவப்படும் பொழுது நான் கவனிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய அவசியமான 3 காரியங்கள் உண்டு. அதை தான் இன்னைக்கு உங்களோட நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக இங்கே வாசிக்கிறோம், கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானது. நான் ஒன்றும் இயேசு மாதிரி உபத்திரவப்படலை, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதையே சரீரமாகிய சபைக்காக நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது, இயேசு மாதிரியா நான் பாடுபடுறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த உபத்திரவத்தையா நான் சந்திக்கிறேன். இதுதான் நம் ஒவ்வொருவருடைய முதல் கேள்வியா இருக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து மாதிரி நானும் நிறைய பாடுபடுறேன். ஒரு நாளும் எந்த மனிதனும் கிறிஸ்துவை போல உபத்திரவப்பட முடியாது, உபத்திரவப்படவும் கர்த்தர் அனுமதிக்கலை. இந்த உபத்திரவத்தின் பாதையில் நம்மளை பின்பற்ற சொல்லுகிறார். நீங்கள் அந்த முன்னுதாரணமாய் இயேசு கிறிஸ்துவை வச்சு நம்ம எல்லாரும் பின்பற்றணும் அப்படின்றத மறந்துடவே கூடாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த காரியத்தை குறித்து எழுதுகிறார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய 1 நிருபம் 2 அதிகாரத்தின் 20-21 வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். நம்ம நன்மை செய்து சுவிசேஷம் சொல்லி இயேசுவுக்காக வாழ்ந்து வருகிற இந்த உபத்திரவங்கள், பாடுகள், இது தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும் சொல்லி சொல்றாரு. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்மளை அழைத்த நோக்கம் அதுதான். அதனால முதல் காரியம், கிறிஸ்துவ மாதிரி நான் பாடுபடலை, அவருடைய பாடுகளில் ஒரு சிறிய அளவுதான் எனக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவில் கொள்ளணும். ஸோ முதலாவது, நான் கிறிஸ்துவை போல பாடுபட்டேனா இல்லையே, அப்போ நான் ஏன் கவலைப்படணும்? எனக்காக இத்தனை பாடுகளை சந்தித்தாரே, நான் அவருடைய பாடுகளில் சிறிய அளவு தானே படுறேன், பரவாயில்ல, அவருக்காக இதை சகித்து கொள்ளுகிறேன் என்று நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். இரண்டாவதாக, இந்த உபத்திரவம் கிறிஸ்துவுக்காக படுறேன் நான் யோசிக்கணும். நம்ம செக் பண்ண வேண்டியது, கிறிஸ்துவை போல நான் பாடுபடலை. இரண்டாவது, கிறிஸ்துவுக்காக பாடுபடுறேன்னா அதையும் கவனத்தில் கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம் 1 அதிகாரம் 5 வசனம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 5வது வசனம். எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய பாடுகள். அப்போ இந்த பாடு யாருடையது? நான் கிறிஸ்துவ போல பாடுபடலை, நம்பர் 1. நம்பர் 2, நான் கிறிஸ்துவுக்காக படுகிற கிறிஸ்துவின் பாடுகள். இது கிறிஸ்துவின் பாடுகள் அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் அவர் சிலுவையை சுமக்கிற ஒரு பாக்கியம். யோசித்து பாருங்க, இயேசு சிலுவையை சுமந்துட்டு போறாரு, அவ்வளவு காயங்கள், அவ்வளவு ரத்தம் சிந்தப்பட்ட அனுபவம். இதன் மத்தியில் எல்லா சீஷலும் அவர் விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால்
வேதம் சொல்லுகிறது, வழிப்போக்கனாய் வந்த சிரேனே அப்படின்ற ஆப்பிரிக்கா கண்டத்தில் சார்ந்த வடமேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்த ஒரு சின்ன ஊர்ல இருந்து வியாபாரியாய் வந்த சீமோன் என்பவன், அந்த சிரேனே ஊர்க்காரன் பாருங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவனை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அவன் ஒரு கருப்பர் இனத்தை சார்ந்தவனாக இருக்கலாம். சரி, ஆனால் அவனை பாருங்களேன், பலவந்தமா பிடிச்சி அவன் மேல சிலுவையை வச்சு சுமக்க வைக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்போ அவன் என்ன தெரியுமா சொல்வான், கிறிஸ்துவினுடைய உபத்திரவத்தை நானும் கொஞ்ச நேரம் சகித்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ போல அல்ல. இரண்டாவது, கிறிஸ்துவின் பாடுகள். மூன்றாவதாக, அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய முதலாம் நிருபத்தின் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகள். முதல்ல சொன்னேன், கிறிஸ்துவ போல பாடுபட்டேன் நான் யோசிக்கணும். ரெண்டாவது, நான் கிறிஸ்துவுக்காக பாடுபடுறேனான்னு கேட்கணும். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளி ஆயிட்டு நான் மூணாவது யோசிக்கணும். இதுதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உபத்திரவத்தின் பாதையில கடந்து போகும் போதெல்லாம் நம்ம கவனித்து மகிழ வேண்டிய காரியம். கிறிஸ்துவின் பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நான் பங்காளியாயிருக்கிறேன், கிறிஸ்துவின் பாடுகளில் நான் அவ்வளோ சுமக்கலையே அப்படின்னா, இந்த 3 குறிப்புகளையுமே கூர்ந்து கவனித்து பார்த்தால் இதிலே, இந்த உபத்திரவத்திலே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தேவன் வைத்திருக்கிறார். இந்த உபத்திரவத்திலே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் அவரை போல நான் பாடுபடலை அப்படின்ற உணர்வு எப்போது நமக்குள்ள இருக்கணும். அவருடைய பாடுகளுக்கு நானும் ஒரு பங்காளி அப்படின்னு யோசிக்கணும். அவருடைய பாடுகளை தான் நானும் சுமக்கிறேன் அப்படின்றத யோசிக்கணும். அப்படி யோசிப்போம் என்று சொன்னால் இந்த உபத்திரவத்தை மிக எளிதாய் கடக்கலாம். அவர் சென்ற பாதை, அந்த சிலுவையின் பாடு, அந்த சிலுவையின் பாதை நமக்கு ஒரு இன்பமாய், ஒரு மகிழ்ச்சியாய், ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பேதுருவின் முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 பேதுரு 4:13. நீங்க சந்திக்கிற எந்த உபத்திரவமோ கிறிஸ்துவுக்காக என்பதை மறந்துடாதீங்க. அந்த பாடுகளில் நானும் பங்கு வகிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் நம்ம நினைச்சிட்டோம்னா ஒரு நாளும் முறுமுறுப்பதற்கு இடமே இல்லை. மகிழ்ச்சியோடு வெற்றியோடு ஓட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களுடைய இந்த பாதையிலே ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிற அந்த நல்ல அனுபவத்தில் எங்களுக்கு உம்மை போல நாங்கள் பாடுபடலை அப்படின்றத நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த பாடுகள் எல்லாம் கிறிஸ்துவின் பாடுகள் அப்படின்றதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். கூடவே அந்த பாடுகளுக்கு நாங்கள் ஒரு பங்காளிகள் அப்படின்றத, அந்த பார்ட்னர்ஸ் அப்படின்றத நாங்கள் நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடுகளின் பாதையில எப்போதும் நீங்க முறுமுறுக்காதது போல நாங்களும் முறுமுறுக்காம உண்மையே பின்பற்றி வர நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எந்த உபத்திரவமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்காது என்று நாங்கள் நிச்சயத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வழி நடத்தும். கிறிஸ்துவின் பாடுகளை தான் நான் சந்திக்கிறேன், நான் சுமக்கிறேன் அப்படின்றதுல அந்த சந்தோஷத்தோடு ஓட எங்க எல்லாருக்கும் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வருகிற நவம்பர் மாதத்திலே நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய எல்லா தேவைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாய் சுமார் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு தேவைப்படுகிறது. ஒருவேளை நீங்க உங்கள் சார்பிலே இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரிக்கு ஒரு குடும்பம் ஒரு 1000 ரூபாவை கொடுத்து தாங்கலாம். ஒருவேளை என்னால் 500 ரூபாய் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அந்த உதாரத்துவமான காணிக்கையை கொடுத்து இந்த சமூக பணிகளை, இந்த ஊழியங்களை தாங்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்க மறக்காதீங்க. ஆண்டு சித்தமானால் வரப்போகிற நாட்களில் நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். விங்ஸ் ஆஃப் விக்டரிக்காக, விக்டோரியஸ் மினிஸ்ட்ரீஸ்க்காக ஜெபிக்கிறதற்கு அநேக குழுக்களை ஏற்படுத்த விரும்புகிறோம். எனவே நீங்கள் ஒருவேளை இந்த ப்ரேயர் டீமில் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களோடு கூட இணைந்து பிரேயர் குரூப் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். எனவே உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி ஜெபக்குழுவை துவங்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து நானும் என்னுடைய உடன் ஊழியரும் வந்து அந்த பிரேயர் செல்லை உருவாக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். எனவே ஊழியத்துக்காக நிறைய ஜெபம் தேவைப்படுது. எனவே ஜெபிக்கிறவர்கள் எனக்கு தேவை. பிரேயர் பாயிண்ட்ஸை தருவோம். நீங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸோட அல்லது சர்ச் மெம்பர்ஸோட அல்லது உங்கள் ரிலேட்டிவ்ஸோட, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கலாம். எனவே உங்களை இந்த ப்ரேயர் குரூப்பில் அழைக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.